Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு Cook with Comali season 4ல நடந்த Parotta Challengeல Mime Gopi cook பண்ண Sarpatta Salna எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நாம coconut paste ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 4 to 5 tablespoon துருவன coconut, 4 முந்திரி, அரை கை பொட்டுக்கடலை, அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் ஆட் பண்ணி இதில் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் 2 ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 2 பச்சை மிளகாயை நல்லா நான் கீரி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா அண்ட் கொஞ்சம் கொத்தமல்லி இதை ஆட் பண்ணி இப்போ இதை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு நல்ல பெரிய தக்காளி வந்து நல்லா ஃபைன் ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் தனியா பவுடர் அண்டு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது இந்த மசாலாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரை கிளாஸ் வாட்டர் எதுக்காகனா மசாலாவோட ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா குக் ஆகணும் அண்ட் ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வரணுங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஆயில் வந்து செப்பரேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நான் இன்னும் வந்து வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நான் வாட்டர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவுனா தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து அகைன் நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஆட் பண்ண ஆயிலெலாம் மேலே வந்து செப்பரேட் ஆகி மிதந்துட்டுருக்கு. அவ்வளோதான், சூப்பராக இந்த பரோட்டா சால்னா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இதை வந்து இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.